ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வீடுகள் தோறும் குடிநீர் குழாய்கள் இணைப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் முறையான நீர் ஆதாரம் மற்றும் சரியான திட்டமிடல் இல்லாததாலும் அதிகாரிகளின் மெத்தன போக்காலும் குடிநீர் குழாய்கள் வெறும் காட்சி பொருளாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், இந்த குற்றச்சாட்டு தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமா வணக்கம் சுபா. ராமநாதபுரம் மாவட்டம் என்பது வறட்சியான பகுதி என காலமாகவே கூறப்பட்டு வரக்கூடிய சூழலில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் பொதுமக்களுடைய அன்றாட பிரதான பிரச்சனையாக குடிநீர் பிரச்சனையானது இருந்து வருகிறது. அவ்வாறான அந்த குடிநீர் பிரச்சனையை போக்குவதற்காக ஒவ்வொரு வாரமும் மாவட்ட ஆட்சியர் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் மாவட்டத்தின் கடைக்கோடி பகுதியைச் சேர்ந்த ஏதாவது ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வாரந்தோறும் தங்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுப்பது என்பது வாரந்தோறும் மாறாத காட்சியாகவே இருக்கிறது. இந்த சூழலில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளையும் அதேபோல அவர்களுடைய புகார்களையும் அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளும் திட்டங்களும் வகுக்கப்பட்டு அதற்கான முன்னெடுப்புகள் மேற்கப்பட்டு வரும் சூழலில் கூட அதிகாரிகளின் காணாமுகத்தின் காரணமாக இந்த பகுதியில் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் முழுமை பெறாமல் மக்களின் பயன் தராத அளவிலே இருக்கக்கூடிய, குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 33 கோடி ரூபாய் மதிப்பில் ஜல்ஜீவன் திட்டமானது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திட்டமிடப்பட்டு அந்த 159 கிராமங்களுக்கு அந்த ஜல்ஜீவன் திட்டத்திற்கான குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டது. முறையான திட்டமிடல் இல்லாமலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் ஆதாரங்களை கண்டுகொள்ளாததன் விளைவாக அந்த பகுதியில் காட்சி பொருளாக மட்டுமே குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது குடிநீர் குழாய்கள் அமைப்பதிலும் கூட முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பிரதானமாக எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட மக்களுடைய குடிநீர் தாகத்தை போக்குவதற்காக குறிப்பாக காலையில் அவர்கள் அன்றாடம் எதிர்கொள்ளக்கூடிய பிரதான பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த குடிநீர் பிரச்சனையை போக்குவதற்காக மத்திய மாநில அரசுகளுடைய திட்டத்தின் கீழ் 33 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த ஜல்ஜீவன் திட்டமானது செயல்படுத்தப்பட்டும் கூட முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு நிகழ்ந்து வருகிறது. இனியும் பாராமுகத்தோடு இருக்காமல் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக விரைவான சில செயல் திட்டங்களை முறையாக வகுத்து அந்த குடிநீர் வழங்குவதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும். காற்று மட்டுமே வரக்கூடிய காட்சி பொருளான குடிநீர் குழாய்களில் புனித நீரை பெற வேண்டும் என்பதே இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.